எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வேஸ்டான தயிரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாவை வச்சு உப்பு மிளகா வத்தல் செஞ்சு சமைச்சு அதில் சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகா ஒரு 1.5 கிலோ வாங்கிக்கோங்க. தயிர் ஒரு 1.5 லிட்டரு இருக்குது, கெட்டு போன தயிர். இந்த பச்சை மிளகா இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து சாயங்கால நேரமாக அந்த எடுத்து அதில் போட்டுட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க. உப்பு ஒரு 1/4 கப்பு போட்டுட்டு தயிரில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வெட்டி வச்ச அந்த பச்சை மிளகாயெல்லாம் அதில் போட்டுருங்க. தயிரில் போட்டுட்டு காலையில் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு துணியில் விரித்து காய வச்சுருங்க. வெயிலாக இருக்க இடமா பார்த்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் திரும்பி அதை எடுத்து தயிரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டான காலையில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு திரும்பி அந்த தயிரில் போட்டுட்டு திரும்பியும் காலையில் தயிரெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்பி பச்சை மிளகாவை காய வச்சுருங்க. அதே மாதிரி காலையில் காய வைங்க. சாயங்காலம் ஆன அப்புறம் அதை இந்தளவுக்கு காஞ்சி வந்துடணும். இந்தளவுக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு அந்த மிளகா வத்தல் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் க்ரன்ச்சீஸ் நாங்கள் விற்கிறோம். அது இந்த மாதிரி இருக்கிற க்ரன்ச்சீஸ் எல்லாம் 2 கலராக இருக்குது. அதெல்லாம் 20 ரூபா. அதெல்லாம் ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வாங்குகிறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்புகிறோம். எந்த கலர் என்ன ஏதுன்னு அனுப்புங்க. அந்த கலரில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் டிசைனாக இருக்கிறது. இதெல்லாம் 40 ரூபா. இது இந்த மாதிரி டிசைன் எல்லாம் 40 ரூபா. இது மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பிட்டு எந்த கலர் ஏதுன்னு அனுப்புங்க. நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்புகிறோம். உங்கள் பணத்தை இது ஜிபே பண்ணிடுங்க. நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மாம்பழ சீசனில் இந்த மாம்பழ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தோட்டத்தில் இருந்து வளர்ந்த மாம்பழம். மாம்பழத்தை நல்லா அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்குச்சுன்னா அது நல்லா மாம்பழம் பழமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த அதில் இருக்கிற அந்த சதை பகுதியெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி. அதுக்கப்புறம் அந்த மாம்பழ கூழெல்லாம் எடை போட்டு பார்த்ததில் 1/2 கிலோ 1/2 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சதில் அந்த கூழை அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த மாம்பழ கூழை மிக்சியிலேருந்து எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கிண்டி விடுங்க. வெள்ளைச்சீனி 125 கிராம் மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்தாச்சு. அதை எடுத்து அந்த மாம்பழக்கூழோட போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த சிம்லேயே கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் மேலே நல்லா நல்லா பதம் ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றாதீங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஜாம் மேலேருந்து போட்டோம்னா கீழே டொப்புன்னு விழுற மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி கணக்காக இல்லாமல் கட்டியாக அப்படி டக்குன்னு விழுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை ஜாம் மாதிரி இந்த ப்ரெட்லேயும் எல்லாம் தடவி சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட வச்சு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நன்றி.